ஒரே ஒரு நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல ஹெல்த்தியான தேங்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குழம்பு கூட்டு இல்லாத நேரத்தில் சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், ரசம் சாதம், தயிர் சாதம் அல்லது எல்லா வகையான குழம்பு சாதங்களோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜீனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தேங்காய் துவையல் செய்கிறதுக்கு நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும் துருவி வச்சிட்டோன்னா நாம் இந்த துவையல் அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு துவையல் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, இரும்பு சத்துன்னு நிறைய சத்துகள் இருக்குது. தேங்காவை அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது இதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குது. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையில் நல்ல புரதச்சத்து இருக்குது. நார் சத்து இருக்கிறதுனால ஜீரணத்துக்கு உதவக்கூடியது, உடலுக்கு சக்தி தரக்கூடியது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. இப்போ இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஜீரணத்தை தூண்டுறதுக்கு உதவுது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. இப்போ இது கூடவே ஒரு சின்ன பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டுமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கும் ஜீரணத்துக்கும் உதவுது. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த சோகை போன்ற நோயை குறைக்கிறதுக்கும் முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற துவையல் அளவு பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை நமக்கு துவையல் ரொம்ப தண்ணியாக ஆகிரும், அப்புறம் சட்னி மாதிரி ஆகிரும். இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த துவையல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. தேங்காய் மட்டும் துருவி வச்சுருந்தோம்னா ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான துவையலாக இருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வகையான குழம்பு சாதங்களோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை குழம்பு கூட்டு எதுவுமே வைக்க நேரம் இல்லைன்னா சுட சுட சாதம் மட்டுமே வச்சு அதோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.